முன்கூட்டியே நாளை முதல் வழங்கப்படுகிறது எஸ்டிஆர் உதவித்தொகை. நோன்பு பெருநாளுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள உதவும். கிரேட் 1 அரசு ஊழியர்களின் பதவி உயர்த்தப்பட வேண்டும். முன்னெடுப்புகளை விரைவுபடுத்தும்படி பொதுச்சேவைத்துறைக்கு பிரதமர் உத்தரவு. நோன்பு பெருநாளை முன்னிட்டு மேலும் நற்செய்திகளை அறிவிக்க உள்ளார் பிரதமர். மக்கள் சுமையை குறைக்கும் உடனடி முன்னெடுப்புகளாக அமையும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். 2026 இரண்டாம் கட்ட எஸ்டிஆர் உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. தகுதியுடையோர் பொருளக கணக்கில் அது நாளை சேர்க்கப்படும். நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களை பயனர்கள் மேற்கொள்ள இது ஏதுவாக அமையும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாடளாவிய நிலையில் 50 லட்சம் பேர் பயனடையும் வகையில் 130 கோடி ரிங்கிட் இதற்காக ஒதுக்கப்படுகிறது. 2025 இரண்டாம் கட்ட எஸ்டிஆர் உதவித்தொகை ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் பணியாளர்களை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஒப்பந்த பணியாளர் உட்பட கிரேட் 15 மற்றும் அதற்கு கீழ்ப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 500 ரிங்கிட் வரும் 13ஆம் தேதி வழங்கப்படவிருப்பதையும் அவர் சுட்டினார். ஓய்வூதியர்களுக்கு அதே நாளில் 250 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விவரித்தார். ரான் 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்டாக நிலைநிறுத்த அரசு என்ற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதிருக்கும் பொருட்டு எல்லா நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேற்காசிய நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்ந்து வந்தாலும் நாட்டில் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும் ரான் 95 பெட்ரோல் விலை இன்னமும் கட்டுக்குள் இருப்பதை அவர் சுட்டினார். பூடி 95 செயல் திட்டம் தொடரப்படும் என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். ரஹ்மா விற்பனை திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கும் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சை பிரதமர் பாராட்டினார். அந்த திட்டத்தை செயலாக்க பெரும் கடப்பாடு அவசியம். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் இதுகாரும் 1898 மதானி ரஹ்மா விற்பனை சந்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. அதற்காக அமைச்சின் பணியாளர்கள் மும்மடங்கு பணியாற்றுவது குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார். மதானி ரஹ்மா விற்பனை சந்தையில் விற்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கையையும் 40 50 உயர்த்தவும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் பரிந்துரைத்தார். மேலாண்மை, குமாஸ்தா, நிதியியல் உதவியாளர்களாக பணியாற்றும் கிரேட் 1 பொதுச் சேவை ஊழியர்களின் பதவி உயர்த்தப்பட வேண்டும். அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும்படி பொதுச்சேவைத்துறை JPAவுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். 2027 ஜனவரி 1 தேதிக்குள் அவர்களுக்கான பதவி உயர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். நிர்ணயிக்கப்பட்ட சிறப்பு நிபந்தனைகளின்படி கிரேட் 1 அரசு பணியாளர்கள் கிரேட் 5க்கு பதவி உயர்த்தப்பட இயலும். 1,25,000 அரசு பணியாளர்கள் இந்த சிறப்பு சலுகையை பெறுவர் என பிரதமர் விவரித்தார். பொது சேவை ஊதிய முறை SSPA வாயிலாக அரசு கீழ்நிலை பணியாளர்களும் தங்கள் பணியில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அவர்களின் பதவி உயர்வுக்கான வழிவகைகளை மேற்கொள்ளும்படி JPAவை கேட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். பதவி உயர்வு வழங்கப்படும் முன் அவர்கள் குறிப்பிட்ட பயிற்சிகளில் பங்கேற்பது உள்ளிட்ட சில நிபந்தனைகளை நிறைவேற்றியிருக்கும். சேவை காலமும் அதில் கணக்கிடப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கோடிக்காட்டினார். நாட்டில் பள்ளி பருவத்திலேயே இளையோர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது குறித்து பிரதமர் கலக்கம் தெரிவித்தார். தவறான கற்பித்தல் காரணமாக உண்டாகியிருக்கும் இந்த சிக்கல் உடனடியாக வேறறுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 13 வயதினர் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. நாட்டில் இதுகாரும் பேணப்பட்டு வரும் அமைதியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தும் கடப்பாடு மலேசியர் அனைவருக்கும் உண்டு என டாக்டர் ஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். ஐடில் ஃபித்ரி பெருநாளை ஒட்டி நாட்டு மக்களுக்கு மேலும் நற்செய்திகளை அறிவிக்கவிருக்கிறார் பிரதமர். மக்களின் சுமையை குறைக்க மதானி அரசு எடுத்திருக்கும் 7 உடனடி இடைக்கால நடவடிக்கைகளை டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஏற்கனவே அறிவித்திருப்பதை அவரின் மூத்த ஊடக செயலாளர் துன்கு நஸ்ருல் அபைடா சுட்டினார்.
இரண்டாம் கட்ட ராமா ரொக்க கொடை நாளை தொடங்கி தகுதியுடையோர் பொருளக கணக்கில் சேர்க்கப்பட உள்ளது. அத்துடன் பொதுச் சேவை பணியாளர் ஓய்வூதியர்களுக்கு 2026 சிறப்பு நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. நாடளாவிய நிலையில் மதானி ராமா விற்பனை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் வேளை ஃப்ளை சிஸ்வா விமான டிக்கெட் உதவித்தொகை முனைப்பும் செயல்படுத்தப்படுகிறது. இவை தவிர மேலும் சில நல்ல அறிவிப்புகளை பிரதமர் விரைவில் வெளியிடுவார் என துன்கு நஸ்ருல் கோடிக்காட்டினார். அந்த அறிவிப்புகள் யாவும் மக்களுக்கு நிம்மதியை அளிக்கும் என அவர் நம்புகிறார். ஈகை பெருநாள் நெருங்கும் வேளையில் அதற்கான ஆயத்தத்தில் ஈடுபட்டிருப்போரின் நிதிச்சுமையை இது குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் துன்கு நஸ்ருல் வெளிப்படுத்தினார். $200 கோடியே 40 லட்சம் ரிங்கேட் இவ்வாண்டிற்கான முதலாம் கட்ட SGR ராமா ரொக்க உதவி தொகைக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை அது. இன்றைய மேலவையில் நிதி துணை அமைச்சர் லியூ சின்தோங் அந்த விவரங்களை வெளியிட்டார். வாழ்க்கை செலவின அதிகரிப்பை கருத்தில் கொண்டு தகுதியுடையோரின் அடிப்படை தேவைகளுக்காக மதானி அரசாங்கம் இதுவரை 100 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் நல்கியுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இன்றைய அறிவிப்பின்படி இரண்டாம் கட்ட SDR ராமா ரொக்க உதவித்தொகை நாளை மார்ச் 10ஆம் நாள் வழங்கப்படும். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அந்த நிதி உதவி இம்முறை முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. அதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவர் என துணை அமைச்சர் விவரித்தார். இவ்வாண்டு 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் சாரா மற்றும் SDR உதவி தொகைகளை பெறுவர். செனட்டர் ராட்ரிக் வோங் சியூ லீ விடுத்த வினாவிற்கு லியூ சின் அவ்வாறு விடை பகன்றார். சமூக தளங்களில் இருந்து தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை நீக்க சேவை வழங்குநர்களிடம் MCMC முன்வைக்கும் விண்ணப்பங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, கண்காணிப்பு உட்பட பல்வேறு காரணிகளால் அந்த கோரிக்கைகள் உயர்வதாக தொடர்பு துணை அமைச்சர் தியூனி சிங் தெரிவித்தார். இணையத்தின் அதிகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடும் அது தொடர்பில் சமூகத்தில் உயர்ந்துள்ள விழிப்புணர்வும் கூட அதற்கு விளைக்கின்றன. சமூக தளங்களில் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை நீக்க கோரி பொதுமக்களின் புகார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக தியோ குறிப்பிட்டார். மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையம் நீக்க விண்ணப்பித்துள்ள உள்ளடக்கங்களில் 62 விழுக்காடு சூதாட்டம் தொடர்பிலானவை என்றார் அவர். மோசடி மற்றும் ஆபாச உள்ளடக்கங்களுக்கு எதிராகவும் அதிகமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதென கூறினார். 2027 புதிய பள்ளி பாடத்திட்டத்தில் மலேசிய சைகை மொழி BIM-ஐ கூடுதல் மொழியாக கற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படலாம். அதன் வழி பொதுநிலை மாணவர்கள் கூடுதல் மொழியை கற்றுக்கொள்வதுடன் பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த விழிப்புணர்வையும் அதிகரிக்க முடியும் என கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ நம்புகிறார். சிறப்பு தொடக்க பள்ளிகளுக்கான நிலையான பாடத்திட்டத்தின் வாயிலாக தொடர்பு, சைகை மொழி மற்றும் பார்வை குறைபாடுள்ளோருக்கான அடிப்படை கல்வியை வழங்க கல்வி அமைச்சர் கடந்த 2011 முதல் பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருவதை துணை அமைச்சர் சுட்டினார். 2027 புதிய பள்ளி பாடத்திட்டத்தில் மலேசிய சைகை மொழி இணைக்கப்படுவது அந்த இலக்கை அடைய துணை புரியும் என்றார் அவர். KL20 2026 உச்சநிலை கூட்டம் தொழில் தொடக்க நிறுவனங்களுக்கான உலகின் தலைசிறந்த 20 சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட மையங்களில் ஒன்றாக நாட்டை மேம்படுத்தும் அரசின் முயற்சி. நீடித்த புதுமைகளை அறிமுகப்படுத்தும் வியூகமாக வடிவமைக்கப்பட்ட KL20 மாநாடு இவ்வாண்டு ஜூன் நடைபெறும். பொருளாதார துணை அமைச்சர் டத்து முகமது ஷாரா அப்துல்லா கோடிக்காட்டினார். உலகம் முழுவதும் இருந்து தரமான உயர் மதிப்பு கொண்ட முதலீடுகளை ஈர்க்கும் இலக்கை அது கொண்டுள்ளது. 2024 தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் கீழ் அண்மைய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தொடக்க நிறுவனங்களின் வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதனால் கடந்த ஆண்டு அந்த மாநாடு இடம்பெறவில்லை என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். மேலவையில் செனட்டர் டத்தோ நாய் குவாங் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ முகமது ஷஹார் அப்துல்லா விளக்கமளித்தார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 46 கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை மண் அரிப்பு தடுப்பு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 19 திட்டங்கள் செயலாக்க நிலையிலும் 24 திட்டங்கள் தொடக்க நிலையிலும் உள்ளதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார்.
இதர 3 திட்டங்கள் நிறைவை எட்டும் நிலையில் உள்ளன. தெலங்கானாவில் மட்டும் இதுவரை 10 மண் அரிப்பு தடுப்பு திட்டங்களுக்காக 157 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடிகால் நீர்ப்பாசனத்துறை வாயிலாக தமது அமைச்சு கடல் மண் அரிப்பு சம்பவங்களை கையாளும் கடப்பாட்டை தொடர்வதாக டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது குறிப்பிட்டார். 2025 SPM தேர்வு முடிவுகள் இம்மாதம் 31ஆம் நாள் வெளியிடப்படும். தேர்வு எழுதிய 4,13,299 மாணாக்கர் நாடு முழுவதும் உள்ள 3,350 தேர்வு மையங்களில் தங்கள் முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம் என கல்வி அமைச்சு அறிவித்தது. மார்ச் 31ஆம் நாள் காலை 10 மணி முதல் மாணவர்கள் தங்கள் SPM தேர்வு முடிவுகளை அந்தந்த பள்ளிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தன்னிச்சையாக தேர்வு எழுதியவர்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ள மாநில கல்வித்துறையை அணுகலாம். அதோடு தேர்வு எழுதியவர்கள் திரையில் காணும் அகப்பக்கத்தின் வாயிலாக அன்றைய நாளில் காலை 10 மணி முதல் ஏப்ரல் 6ஆம் நாள் மாலை 6 மணி வரையில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். SPM என தட்டச்சு செய்து அடையாள அட்டை எண்ணையும் தேர்வு பதிவு எண்ணையும் 15888 என்ற எண்ணுக்கு அனுப்பினால் குறுஞ்செய்தி மூலமாகவும் மாணவர்கள் தங்களது SPM முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம் என கல்வி அமைச்சு விவரித்தது. SPM முடித்த மாணாக்கர் UPU ஆன்லைன் இணையம் வாயிலாக 2026-2027 கல்வி தவணையில் உயர்கல்வி கூடங்களுக்கு நுழைய விண்ணப்பிக்கும் நாள் ஏப்ரல் 12 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இறுதி நாள் மார்ச் 23 என நிர்ணயிக்கப்பட்டிருந்ததை உயர்கல்வி அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் SPM தேர்வு முடிவுகள் இம்மாதம் 31ஆம் நாள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்ததை அடுத்து அதற்கான விண்ணப்ப காலம் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்துகிறது. முன்னதாக 6ஆம் படிவத்தை முடித்த மாணாக்கர் விண்ணப்பத்தை மார்ச் 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 10 ரிங்கேட் 60 சென்ட் கொண்டு UPU ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான கடவு எண்ணை 387 BSN பொருளக முகப்புகளிலும் 843 பணப்பட்டுவாடா இயந்திரங்கள் மற்றும் மை BSN வாயிலாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு குறிப்பிட்டது. ஆலய நில விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பேர். 3ஆம் தரப்பினருக்கு அவ்வாறு அறிவுறுத்துகிறார் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹமத் ஜயீட்டின் இந்திய நலன்சார் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி. ஆலய நிலம் சார்ந்த சிக்கல்களுக்கு உரிய தீர்வை எட்ட தொடர்புடையோர் ஈடுபட்டு வருவதை அவர் சுட்டினார். அந்த விஷயத்தில் 3ஆம் தரப்பினர் மூக்கை நுழைப்பதால் தேவையற்ற பிரச்சினைகள் எழுவதை அரவிந்த் சுட்டினார். பல நெடுங்காலமாக தொடரும் அந்த சிக்கலை தீர்க்க ஆலய நிர்வாகங்கள், மக்கள் பிரதிநிதிகள், அந்தந்த மாநில அரசாங்கங்கள் மற்றும் நில அதிகாரிகள் கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றனர். மலேசியாவில் பல்லினங்கள் சார்ந்த மக்கள் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்றனர். சமயம் சார்ந்த விவகாரங்களை தவறாக கையாண்டால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என அரவிந்த் எச்சரித்தார். ஆலய நில விவகாரங்களை கண்காணிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளனர். அது தனிநபருடைய பணி அல்ல என்றார் அவர். நாட்டில் நம்மளுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்கு, நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறோம். என்னென்ன நம்ம மக்களுக்கு இந்தியர்களுக்கு நம்ம செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும். மூணாவது நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களோட அறிவுரெல்லாம் வந்து அறிவுரையா இல்லை, அது வந்து பெரிய சர்ச்சையில் போய் முடியுது. அதனால நான் வந்து நாட்டின் துணை பிரதமரோட சிறப்பு அதிகாரியா பலமாக கண்டனம் தெரிவிக்கிறேன். நம்மளோட இந்திய பாரம்பரிய நம்மளோட இந்தியர்கள் என்ன செய்யணும், சமயத்துக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம சமூகம் எப்படி போகணும், நம்ம இந்தியர்கள் எப்படி போகணும்னு சொல்லி யாரும் மூணாவது நபர்கள் நம்மளை வந்து கற்றுக் கொடுக்க வேணாம், நம்மளுக்கு வலியுறுத்தவும் வேணாம். ஏன்னா அது வந்து சர்ச்சையில் முடியுது. ரெண்டாவது என்னன்னு பார்க்குறேன்னா இது வந்து வேற ஒரு அரசியலாக மாறுது. இப்போ புன்தோங்கில் ஸ்ரீ மகா மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். இந்த ஆலயத்தை முழுமையாக இளைஞர் பட்டாளம் வழிநடத்துவதை அரவிந்த் வெகுவாக பாராட்டினார். இளைய தலைமுறை கல்வி, பொருளாதாரத்தின் ஊடே ஆன்மீக சேவையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாடு அளவிலும் சரி, பேர மாநிலம் சரி, இளைஞர் பட்டாளமே இங்கே இருக்கு. ரெண்டாவது என்ன ரொம்ப பெருமையா இருக்குன்னா, இளைஞர்கள் தான் வந்து இந்த ஆலயத்தை நடத்துறாங்க. சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு சமயம் மட்டும் இல்லாமல் இங்குள்ள மக்கள், இப்போ அந்த மக்களுக்கு வந்து இந்த ஆலயம் சார்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலய நிர்வாகிகள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பான உதவியும் செய்கிறாங்க நிறைய பேருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நாட்டின் துணை பிரதமர் சார்பாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம்
இதெல்லாம் வந்து பெருசாக்கி இளைஞர்களை வந்து திசை திருப்ப வேணாம். நம்மளுடைய இந்திய இளைஞர்கள் வந்து சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாம் நம்ம அண்ணனுங்க தம்பிமார்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இங்குள்ள மக்களுக்கும் சரி அடிமட்டத்தில் மக்களுக்கும் சரி என்னென்ன முடியுமோ அரசாங்கம் எதிர்பார்க்காம கூட அவங்க சொந்த செலவில் சொந்த காசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உதாரணம். ஆலயம் மற்றும் சமய வளர்ச்சிக்கு அரசாங்கம் தொடர்ந்து வற்றாத ஆதரவையும் நிதி உதவியையும் வழங்கி வருகிறது. பொறுப்பற்ற சிலர் வெளியிடும் எதிர்மறையான அறிக்கைகளால் சமூகம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார் அர்வின். கணபதி இல்லாத ஓர் ஊர் உண்டா, கணேசன் என்ற பெயர் இல்லாத வீடு உண்டா? அப்படி நீக்கமர நிறைந்திருக்கும் கணேச பெருமான் கற்பக விநாயகராய் அருள் பொழியும் இடம் தென் சிபராம்பராய் ஜாவி சுங்கைபாக்காப்பில் அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயம் நேற்று திருக்குட நன்னீராட்டு கண்டது. 1960ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் இதற்கு முன்னதாக ஒரு சீனருக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு சிறிய ராமர் ஆலயமாக இருந்தது. பின்னர் அந்த சீனர் அருகிலுள்ள நிலத்தையும் வழங்கியதோடு ஆலயம் கட்டிக்கொள்ள தம்மால் என்ற தொகையையும் கொடையளித்தார். சுங்கைபாக்காப் சிறுநகரில் உள்ள ஒரே ஆலயமான இங்கு வட்டார மக்கள் திரளாக கூடுகின்றனர். கற்பக விநாயகர் ஆலயம் சுமார் 4 லட்சம் ரிங்கிட் செலவில் சீரமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கிறது. காலை 8:30 மணி முதல் 9:30 வரையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. நாங்க இந்த யாகசாலை பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். எல்லா கும்பாபிஷேகமும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க. கோயிலும் நல்லா அழகா கட்டியிருக்காங்க. ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா சிறப்பா இருக்கு கோயில் பார்க்க. அப்போ பொதுமக்களும் நிறைய பேர் வெளியூர்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. சுங்கேபக்கா வட்டார ஜனங்கள்லாம் நல்லா ஆர்வத்தில் கொடுக்குறாங்க. கோயில் முன்னையோட இப்போ இன்னும் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது, நல்லபடியா இருக்கு. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு கற்பக விநாயகரின் திருவருள் பெற்றனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பினாங்கு மாநில தலைவர் கருணாநிதி, மலேசிய குற்றத் தடுப்பு ஆணையத்தின் பினாங்கு மாநில துணைத் தலைவர் டத்துஸ்ரீ புலவேந்திரன் கயாம்பு ஆகியோரும் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர்.
வளைகுடாவிலும் மேற்காசியாவிலும் மூண்டிருக்கும் பகைமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க மலேசியா ஆயத்தமாக இருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நெருக்கடி நீடிக்காதிருக்க தற்காப்பில் மட்டும் கவனம் செலுத்தப்படும் என ஈரான் உயர் தலைவர் கூறியிருப்பதை மலேசியா வரவேற்கிறது. அது துணிச்சலான முடிவு என ஃபேஸ்புக் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டார். பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள் தொடர் தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அதற்கப்பால் அஜர்பைஜான், ஜோர்டான், துருக்கி ஆகியவற்றுக்கும் வன்முறை விரிவடைந்திருக்கிறது. உலகளவில் எரிபொருள் விநியோகத்துக்கு இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை டத்துஸ்ரீ அன்வார் தமது பதிவில் சுட்டினார். ஈரானின் புதிய உச்சத் தலைவராக மறைந்த ஹமீனியின் மகன் முஷ்தபா ஹமீனி நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் உச்சத் தலைவரை தேர்வு செய்யும் நிபுணர்கள் குழு அவரை அப்பொறுப்பிற்கு அமர்த்தியது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலால் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவரான அலி ஹமெனி கொல்லப்பட்டார். ஈரான் போரால் மேற்காசிய வட்டாரத்தில் 9 நாட்களுக்கு மேலாக மோதலும் பதற்றமும் ஓங்கி வரும் நிலையில் 56 வயது முஜ்தபா ஹமினியை அந்நாட்டின் 3வது உச்ச தலைவராக நியமிக்க நிபுணர்கள் அடங்கிய குழு ஏகமனதாக வாக்களித்தது. ஈரானின் ஆக அதிகாரமும் செல்வாக்குமிக்க உச்சபட்ச பதவி முஜ்தபாவுக்கு வழங்கப்பட்டதை வாஷிங்டன் அங்கீகரிக்காது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ்வேளையில் கூறியுள்ளார். உச்சமடையும் ஈரான் போர், உயரும் உலகளாவிய எண்ணெய் விலை, ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை ஒடுக்க உலகம் செலுத்த வேண்டிய சிறிய தொகை என அதிகரிக்கும் உலகாய எண்ணெய் விலையை சற்றும் பொருட்படுத்தாது கூற்று வெளியிட்டுள்ளார் டிரம்ப். ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல் முற்றாக அழிக்கப்பட்ட பின் உலகளாவிய எண்ணெய் விலை உடனடியாக குறையும் என டிரம்ப் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலக அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இந்த போர் அவசியமாவதாக கூறிய அவர், இப்போது நிலவும் எண்ணெய் விலை உயர்வு என்பது தற்காலிகமே என்றார். இந்நிலையில் வரும் நவம்பரில் அந்த வல்லரசின் தேர்தல் நடைபெறவுள்ள வேளை எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவில் அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. மற்றொரு நிலவரத்தில் ஈரான் நடத்திய பதில் ஏவுகணை தாக்குதலில் மத்திய இஸ்ரேல் தரைமட்டமானது. இரு வேறு பகுதிகளில் தெஹ்ரானின் ஏவுகணைகள் பாய்ந்ததில் கட்டடங்களும் வாகனங்களும் கடும் சேதமுற்றன. அதில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடியாக யூதப்படை தெஹ்ரான் அருகேயுள்ள ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் தொடுக்கிறது. இஸ்ரேலின் வன்மத்தால் 1332 பேர் ஈரானியர்கள் கொல்லப்பட்ட வேளை 1000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் 9வது நாளாக தொடரும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் எதிரொலியால் ஈராக்கில் எண்ணெய் உற்பத்தி ஏறத்தாழ 60 விழுக்காடு சரிவு கண்டது. நாள் ஒன்றுக்கு அதன் எண்ணெய் உற்பத்தி 13 லட்சம் பீப்பாய்க்கு குறைந்துள்ளது. போருக்கு முன்னர் அது 33 லட்சம் பீப்பாயாக இருந்தது. 13 லட்சம் பீப்பாய் என்பது 20,67 லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் அளவாகும். முன்னதாக ஈராக் பஸ்ராவில் உள்ள வெளிநாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கு ஒன்று ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டது. ஈரான் படை ஹொர்முஸ் நீரிணை வழித்தடத்தை மூடியதை அடுத்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பெருமளவில் தடைப்பட்டுள்ளது. அதனால் ஈராக் உட்பட கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் சேமிக்க இடமின்றி எண்ணெய் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளன. அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டியில் மலேசியாவின் 19 ஆண்டுகால வெற்றி தாகத்தை தணிக்க தவறினர் அரன்ஷியா சோவிஇ கினையர். அந்த தேசிய வீரர்கள் இறுதியாட்டத்தில் தென்கொரியாவின் கிம் ஒன் ஹோசியோ சிங் ஜே இணையரிடம் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டனர். ஏறத்தாழ 63 நிமிடங்களுக்கு தொடர்ந்த அவ்வாட்டம் 21-18, 12க்கு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தைவானிய வீரர் லின் சுன் யி வாகை சூடினார். இறுதி ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் லக்ஷ்யா சென்னை 21-15, 22-20 என வீழ்த்தி முதல் முறையாக அகில இங்கிலாந்து பட்டத்தை கைப்பற்றினார். இதற்கு முன்னர் 2022இல் இறுதியாட்டம் வரை முன்னேறிய 26 வயது சென் இதில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் வெற்றி இம்முறையும் கைகூடவில்லை.
அந்த ஆண்டில் அவர் டென்மார்க்கிய சகாப்தம் விக்டர் எக்ஸல்சனிடம் தோற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக அகில பூப்பந்து பட்டத்தை வென்றார் வோங் ஜியி. அந்த சீன மங்கை இறுதியாட்டத்தில் தென்கொரியாவின் ஆ செய் யாங்கை 21-15, 22-20 என நேரடி செட்களில் தோற்கடித்தார். 2019க்கு பிறகு சீனாவை சேர்ந்த தாரகை ஒருவர் அப்பட்டத்தை வென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். அது மட்டுமின்றி ஆனிடம் தொடர்ந்தாற்போல் 10 ஆட்டங்களில் அடைந்த தோல்விகளுக்கு இந்த வெற்றியின் வாயிலாக தக்க பதிலடி கொடுத்துள்ளார் வாங். சூப்பர் லீக் பட்டியலில் மீண்டும் 2ஆம் நிலைக்கு திரும்பியது ஸ்லாங்கோர் எஃப்சி. பட்டாலிங் ஜயா மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் அது 4-0 என இமிகிரேஷன் எஃப்சியை பந்தாடியது. ஸ்லாங்கோர் எஃப்சிக்கான முதல் கோலை 28ஆம் நிமிடத்தில் புகுத்தினார் கிரீகர் மொரேஸ். அந்த பிரேசிலிய சக அணி வீரர் ஃபைசால் ஹலீம் தட்டிக் கொடுத்த பந்தை தலையால் முட்டி கோலாக்கினார். முற்பாதி ஆட்டத்தின் நிறைவில் அமத் ஜிக்ரி முகமது கைலி ஸ்லாங்கூர் எஃப்சியை 2-0 என முன்னணி வகிக்க செய்தார். 79ஆம் நிமிடத்தில் மொரேஸ் தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்றுத் தந்தார். இம்முறை அவர் ஆல்வின் பொத்தேஸ் தட்டிக் கொடுத்த பந்தை கோலாக்கினார். ஸ்லாங்கூர் எஃப்சிக்கான 4வது கோலை ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் அடித்தார் விக்டர் பெர்னாம்புக்கோ. சூப்பர் லீக் பட்டியலில் 2ஆம் நிலையில் இருக்கும் அவனி 3ஆம் நிலையில் உள்ள கோலாலம்பூர் சிட்டி எஃப்சியுடன் தலா 39 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. அவ்விரு அணிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை களம் காணவிருக்கின்றன. புகழை மீட்டெடுக்கும் முக்கிய குறிக்கோளுடன் நாளை மறுநாள் இஸ்தான்புல் திரும்புகிறது லிவர்பூல் அணி. அங்கு நடைபெறும் வெற்றியாளர் லீக்கின் இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான முதல் கட்ட ஆட்டத்தில் அந்த இங்கிலீஷ் அணி கலதாசரேவுடன் மோதுகிறது. லீக் நிலையிலான ஆட்டத்தின் போது தி ரெய்ட்ஸ் துருக்கி அணியான கலாஸ்ட்ரேயிடம் ஒற்றை கோலில் வீழ்ந்தது. அதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் வரும் புதன்கிழமை நடைபெறும் ஆட்டம் லிவர்பூல் அணிக்கு சாதகமாக அமையும் என கணிக்கப்படுகிறது. அவ்விரு அணிகளும் மோதும் ஆட்டம் அன்றைய நாளில் அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கும். பிரீமியர் லீக்கில் மிளிர தவறியதை அடுத்த ஆட்டத்தில் வெற்றியை பெரிதும் எதிர்பார்க்கிறது சன்னிற அணி. திருக்குறள். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலக. பெண்கள் தங்கள் கணவனை போற்றி கடமையை செவ்வனே செய்து வர வேண்டும். அவ்வாறு செய்தால் பெண்டிர் வாழும் இல்லறமே தேவர்கள் வாழும் சொர்க்கத்தை போன்ற பெருஞ்சிறப்பினை அடையும் என எடுத்துரைக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.